ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் பென் ஸ்டாண்ட் ஒன்று மல்டி கலர்ஸில் நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பென் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் நாட், பேசிக் நாட் யூஸ் பண்ணி அந்தந்த கலர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்கவே வந்து ஒரு நியூ மாடலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன்னு வெரைட்டியாக இருக்கும். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி அந்த வரிசையில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் 5 வயசு 5 அடியிலையும், மல்டி கலர்ஸில் 10 வயசு 4.5 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் வயசு இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 2 வயசாக எடுத்து பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் 2 நாட்ஸும் ஒரு ஒயரும் இருக்கும். மல்டி கலர்ஸில் 5 நாட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணணும். நம்ம பொதுவாக வந்து 6 குமிழ்கள் வச்சு போட்டிருக்கோம். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் 5 குமிழ் வர மாதிரி நான் டிசைன் பண்ணி ஏற்கனவே டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் கலர் நாட்ஸில் 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயரை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மொத்தமாக 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் சுற்றி வர 2 வயசு இருக்கும் நமக்கு. அதுலேயும் நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஒரு ஸ்டார் ஷேப்பில் டிசைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்டார் டிசைனில் கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் மீதி இருக்க கலர்ஃபுல் நாட்ஸை யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பேஸ்கட், லஞ்ச் பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட்ஸ், ஸ்டோரேஜ் பேஸ்கட், கிஃப்ட் பேஸ்கட்ஸ், பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், குழந்தை விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸ்ன்னு எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்காக மினி பேஸ்கட் டுட்டோரியல் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து இன்னும் 2 நாட்ஸ் போடுங்க. கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சுற்றி வர நம்ம போட்டு ரெடி பண்ணணும். நான் பாருங்கள் சுற்றி வர போட்டு முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்லேருந்தே ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணி நாட்ஸ் போட்டு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லூப்பாக மடிச்சிருக்கோம். க்ரீன் கலர் வயரை பிங்க் கலர் வயரை சுற்றி கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் இந்த க்ரீன் கலர் வயரை க்ரீன் லூப் வழியாகவே விட்டெடுக்கிறோம். மறுபடியும் பிங்க் கலர் வயரை கீழே இருக்கிற க்ரீன் லூப் வழியாக விட்டெடுத்திங்கன்னா மெல்ல அப்படியே டைட் பண்ணுங்கள். ஸ்பைக் நாட் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த நாட் வந்து யூஸ் பண்ணி ஆல்ரெடி நான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் பென் ஸ்டாண்ட்லேயே. இப்போ பாருங்கள், அந்தந்த கலர் ஒயர்ஸ் வந்து அந்தந்த இடத்துல நமக்கு கிடச்சிரும். க்ரீன்னா க்ரீன், பிங்க்னா பிங்க்கு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர கலர் ஒயர் வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். சிங்கிள் கலராக வர இடத்துல பேசிக் நாட் யூஸ் பண்ணணும்.
மிக்ஸ்டு கலர் வர ஒயர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்பைக் நாட் போடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணணும் 2 கலர் மிக்ஸ் ஆகிற இடத்துல. மெல்ல அப்படியே டைட் பண்ணுங்கள். இதே மாதிரியே சுற்றி வர போட்டு கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு பார்டர் டிசைன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஃபினிஷிங் வரைக்கும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர போடணும். இப்போ இந்த இடத்துல போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப்பாக மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இந்த பிங்க் கலர் ஒயரை எல்லோ கலர் ஒயரை சுற்றி கொண்டு வரோம். அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பிங்க் கலர் ஒயரை பிங்க் லூப் வழியாகவே விடுறோம். மறுபடியும் எல்லோ கலர் ஒயரை கீழே இருக்கிற பிங்க் லூப் வழியாக உள்ளே விட்டு எடுத்து மெல்ல வந்து டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென் ஸ்டாண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பேசிக் நாட்லேருந்து சிவன்கண் நாட்டு, பிஸ்கட் நாட்டு, ஹாப் பிஸ்கட் நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, 2 வயசு யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட்டு, 4 வயசு யூஸ் பண்ணி போடுற ஜாஸ்மின் நாட்டு, அம்லா நாட்டு, 3 ஒயர் வச்சு போடுற அம்லா நாட்டு, 4 வயசு யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டு, வீட் நாட்டு, அது போக வந்து சாக்லேட் நாட்டு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நான் வந்து டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். அது போக பீட்ஸ் டிசைன், டியூப் டிசைன், ஃப்ளவர் டிசைன், ஹாஃப் அண்ட் ஹாஃப் டிசைன் எல்லா வெரைட்டிலையும் நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டு பேசிக் நாட்டில் பழகுங்க. ஒயர்ஸும் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இதுக்கு அடுத்த வரிசை பாருங்கள். நமக்கு வந்து காமனாக ஒரு கலர் கிடச்சிரும். அதுக்கு அடுத்த வரிசை வந்து மிக்ஸ்டு கலரில் வரும். அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணணும். இதே மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நம்ம என்ன தான் பெரிய பெரிய பேஸ்கட்ஸ் எல்லாம் போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி சின்ன சின்ன பேஸ்கட்ஸ் எல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி கலர்ஸில் போடும்போது இன்னும் வந்து அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 2வது வரிசையில் சிங்கிள் கலராக நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வரிசையில் மிக்ஸ்டு கலராக நமக்கு கிடச்சிருக்கு. நான் 2 வரிசைகள் வந்து போட்டு முடிச்சிருக்கேன்.
இப்போ பாருங்கள் மேலே வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மீதி வந்து இவ்வளோ ஒயர்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பைக் நாட் பாருங்கள் நல்லா தனியாகவே தெரியும் சுற்றி வர நமக்கு. நம்ம கூட போட்டது போக கொஞ்சம் வயசெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மல்டி கலரில் கலர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அழகான பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் வாய்ஸெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் கிடச்சிருக்கு. அந்தந்த கலர்ஸ் வந்து அந்தந்த ஸ்ட்ரைட் லைனில் வர மாதிரி டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்ட் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.